Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் முட்டைக்கோஸ் பக்கோடா. இப்போ இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் 1/4 கிலோ எடுத்து மெலிசா இந்த மாதிரி தின்னா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து கடலை மாவு 3/4 கப், பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1 நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் 2 பொடியா கட் பண்ணியிருக்கு, பூண்டு 3 பல்லு நசுக்கி வச்சிருக்கேன், கருவேப்பிலை தேவையான அளவு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன். இதுதான் முட்டைக்கோஸ் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள். இந்த முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த முட்டைக்கோஸ், வெங்காயம், கடலை மாவு எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணோம். அதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். இது எல்லாத்தையும் நகர்த்தி வச்சிடறேன். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த முட்டைக்கோஸை அதுல போட்டுடலாம். அடுத்து நீளவாக்குல கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் இதுல போட்டுடலாம். அடுத்து பச்சை மிளகாய், பூண்டு, அடுத்து கருவேப்பிலை, அடுத்து பெருஞ்சீரகம், அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்து மிளகாத்தூள், அடுத்து பெருங்காயம். நம்ம அந்த காயெல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவை இதுல கொஞ்சம் கொஞ்சமா போட்டலாம். இன்னும் கொஞ்சம் போடுறேன். இப்போ கடலை மாவு போட்டாச்சு. அடுத்து அரிசி மாவு. இப்போ அரிசி மாவு போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. லைட்டா தண்ணி தெளிக்கிறேன். இந்த மாவு இந்த கோஸ்ல எல்லாம் நல்லா ஒட்டணும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இனி இதை பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். இப்போ பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஒன்று போட்டு பார்க்கலாம். இனி எண்ணெய் நல்லா சூடாகல. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கணும். இதை எடுத்துடுறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கிறேன். நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த முட்டைக்கோஸை, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உதிர்த்து விட்ட மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மெல்லமாக திருப்பி விட்டுக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடி விட்டுட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிடுச்சு. இதை ஒரு பிளேட்ல போட்டுடுறேன். இனி அடுத்ததையும் போட்டுடலாம். ரொம்ப நிறைய போட வேண்டாம், கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க. ஏன்னா நமக்கு திருப்ப டைமு கஷ்டமா இருக்கும். இப்போ இதை திருப்பி விடலாம். ரொம்ப கடலை மாவு போட வேண்டாம். இதெல்லாம் உதிர்ந்தும் இருக்கும், நல்லா கிறிஸ்பாவும் இருக்கும். இப்போ மெல்லமாக இந்த மாதிரி பாருங்க, இப்போ ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததும் போட்டுக்கலாம். இந்த பக்கோடா கூட ஒரு கப் டீ வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இனி மீதி இருக்கிறது பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சுட சுட முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி. இது கூட ஒரு கப் டீ இருந்துச்சுன்னா அமிர்தமா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.